கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோலில் எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் இல்லை. இப்போ தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். செல்லூர் ராஜு பற்றி இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருந்தார். திருப்பியும் அதே வேலையை தான் பார்த்துருக்காரு. ஸோ ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலாவுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்ற திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படி சொல்லியிருக்க ஒரு சூழ்நிலை பழனிசாமியோட ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் வீரமணி என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிட்டா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக சசிகலா ஓபிஎஸ்ஸாக இணைக்க தலைமையை ஒத்துக்குன்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. என்னப்பா இவர் ஒன்றும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்ல, ஜெயக்குமார் ஒன்றும் சொல்ல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு எதுக்கு வந்தார்னு தெரியல. பொதுச்செயலாளர் சொல்கிற போல் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு அடுக்கு அந்த மாவட்டத்தில் பொதுச்செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோலில் இல்லைன்றதுக்கு இன்னொரு சான்றும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். எடப்பாடி பழனிசாமியான ஒரு மாவட்ட செயலரை பார்த்தீங்கன்னா தைரியமாக மாற்ற முடியாது. அப்படி மாற்றினா எடப்பாடி பழனிசாமியோட பதவியே காலி ஆயிருன்ற ஒரு பயம். ஸோ கேசி பழனிசாமியெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கொஞ்ச நாள் தாங்க எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலர் பதவியெல்லாம் காலி ஏறும். அவரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்னாடி தான் சந்திப்பார். இப்போ ஓபிஎஸ் நம்மளுக்கு தெரியும் எல்லா வழக்குலையும் தோத்தார். நம்ம இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் போட்டி இல்லாமல் வேணாமன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுக பின்வாங்கிருச்சு. இப்போ ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம இடைத்தேர்தலில் ஏதாச்சும் மோதி பார்த்துடலாமா. ஈரோடுலேயும் அப்படி தான் ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர் நிப்பாட்டி இருந்தார். ஆனால் பாஜக மேடம் சொன்னோன்னே அவரோட ஆதரவாளர் வாபஸ் வாங்க சொல்லி அந்த நின்றவரும் பார்த்தீங்கன்னா போய் எடப்பாடி அணியில் போய் சேர்ந்துட்டார். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா உருவாச்சு. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறப்பெல்லாம் இப்போ இந்த இடைத்தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா 11 தோல்வி பழனிசாமி சொல்லிடுறோன்ற பயம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பாமக 2வது இடத்துக்கு வந்துடுமோன்ற பயம். ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி. வட மாவட்டங்களில் நம்ம தெரியும் தைரியமாக சொல்லலாம் சிவி சண்முகம்னு இருக்கார். ஆனால் சிவி சண்முகம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்க முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவு எடுத்துகிட்டு இருக்காருன்ற ஒரு கோபம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளர் நிப்பாட்டத்தில் சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் உண்டாது உண்மை தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலாளர் பொறுப்பில் தான் எல்லாம் விட்றேன், மாவட்ட செயலாளர் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே செலவு பண்ணணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுங்க, மாவட்ட செயலாளர் யாருன்னு செலவு பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களை யார் பொதுச்செயலாளர் உட்கார வச்சோம், நாங்கள் தானே உட்கார வச்சோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி வேணும்னா நீங்கள் தான் செலவு பண்ணணுன்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னப்பா நம்மளை செலவு பண்ண இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது உண்மைதான். ஆனால் மீண்டும் எல்லா தேர்தலுக்கும் அவர் தான் பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா டெல்லி மேடம் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சு. எடுக்கிற சூழ்நிலையும் இருந்தும் பார்த்திங்கன்னா எடப்பாடி எடுக்காத முக்கியமான காரணம் டெல்லி மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. தட்டி தூக்கிறாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே வந்தாலும் தான் எந்த இடத்துலையுமே ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக பின்னாடி சந்திச்ச முக்கியமான காரணம் ஒன்றுபட்ட அதிமுகவை இல்லை, பிரிஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக முடிஞ்சு. அது மட்டும் கிடையாது, கட்சியில் ஒரு நபர் ஏதாச்சும் சலசலப்பாக பேசினா இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா பி டீமாக ஓபிஎஸ் செயல்பட்டுருக்காரு. ஸோ அதனால தான் நடவடிக்கை எடுத்தன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே கட்சியினருக்குள்ளே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக ஓபிஎஸ் வந்துடுவான்ற பயம். அதனால தான் அவர் கட்சி விட்டு நீக்கிறாரு. இப்போ கட்சி சலசலப்புக்கு மிகப்பெரிய லெவலில் பேச்சுக்கள் ரீசெண்டாக நடந்துச்சு. செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசினான்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைத்தளங்களில் திருப்பி அதே வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா, இதுதான் கேள்வியாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, சசிகலா இருக்காங்கன்ற பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. ஏன்னா செல்லூர் ராஜா இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், உதயகுமாராகவே இருக்கட்டுமே, வீரமணி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. ஏன் தமிழ் மகன் ஹுசைன் அவைத்தலைவரே பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.